அது தாய்மார்களா இருக்கட்டும், தந்தைமார்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் யோசிக்கிறேன். ஒரு அம்மா சமைக்கக்குள்ள இது என்னுடைய பிள்ளைக்கு பிடிக்கும், இது என்னுடைய கணவனுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வாங்க. இதே அவங்களோட கணவன் இந்த சாப்பாடு நல்லா இல்லை என்று சொன்னோடனே அதுல ஒரு ஏமாற்றம் வருது. அப்ப திரும்பி அவங்க சமைக்கக்குள்ள அந்த ஏமாற்ற உணர்வு தான் அதுல தங்கி இருக்குது. அப்ப என்ன நடக்கும்? திரும்பி சாப்பிடக்குள்ள திரும்பி அந்த ஏமாற்ற உணர்வும் அந்த கணவனை போய் சேரும். அப்ப என்ன நடந்தாலும் நான் சமைக்கக்குள்ள என்னுடைய உணர்வுல மாற்றம் உருவாக கூடாது. என்னுடைய உணர்வுகள் எவ்வளவு தூரம் நல்லதா இருக்குதோ, அதாவது டேஸ்டான சாப்பாடை நாங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி நல்ல சாப்பாடை கொடுக்கணும் என்ற ஒரு வேகமும் விவேகமும் எனக்கு இருக்கணும். அதனாலதான் நாங்க வீட்டுல சமைக்கிறத ரொம்ப விரும்பணும், ரொம்ப நேசிச்சு நாங்க சமைக்கணும்.